போயிருக்கிறீங்க? கார்ல போய் நான் ஃபிளைட்ல போயிருக்கிறேன். நான் சொன்னேன் எங்க போயிருக்கிறீங்க எல்லாரையும் கூட்டினு? லஞ்ச் இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலா. சொல்லு, அடுத்து சொல்லு. லஞ்ச் வெளியே சாப்பிடலாம்னு போயிட்டு. ஏன் வீட்டுல சாப்பாடு செய்யலையா? செய்யல, இன்னைக்கு லீவ் எங்களுக்கு உமன்ஸ் டே. காலையில செஞ்சதே பெருசு. யாரு லீவ் விட்டது? நாங்களே லீவ் விட்டுட்டோம். லீவ் கூட சொன்னது யாரு? நாங்களாம். சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு. புருஷனை பத்தி பெருமையா பேசு. 4 வார்த்தை. எப்படி பேசணும்னா, இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு உமன்ஸ் டேன்றதுனால நீங்க வீட்டுல மத்தியம் சமைக்காதீங்க, இங்கே நம்ம போய் வெளியில சாப்பிட்டுக்கலாம், வருஷம் ஃபுல்லாதான் சமைக்கிறீங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லி எங்களை கூட்டின்னு போயிருக்கிறாருன்னு சொல்லும். நானும் நினைச்சேன் இன்னைக்கு உமன்ஸ் டே வரலாம், எங்க வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைக்காதீங்க, நானே சமைச்சு தரேன்னு சொல்லுவாருதான் நினைச்சேன். ஆனா வந்து வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. சரி சரி, நல்லதா போச்சு. திருப்பி கார திருப்பி வீட்டுக்கு போலாம். போய் வீட்லயே சமைச்சுக்கலாமா? சமைச்சு தரவா? எனக்கு தெரிஞ்ச நூடுல்ஸ், சுட தண்ணி அதெல்லாம் செஞ்சு தரேன். மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்ப வந்து வெளியே தான் சாப்பிடணும் சொல்லிட்டாரு. இல்லப்பா, நான் வீட்ல செஞ்சு தரேன்பா. இல்லப்பா, மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுப்பா. இருப்பா, மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனத மாத்திரம். ஓம் கிரீம் 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 கிரிமாய நமக சுவாஹாய பாவம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி போயிட்டு வந்திருக்கேன். யாரு? நானும் தான். எனக்கு இன்னைக்குதான் ஃப்ரீ டைம். சாட்டர்டே சண்டே தான் எனக்கு லீவு. என்னுடைய டைம் எல்லாம் விட்டு வந்துருக்கேன். என்னுடைய டைம் விட்டு வந்துக்கிறது முக்கியம் இல்ல, உன் மகனுடைய தூக்கத்தை இது பண்ணதான் முக்கியம். அப்பதான் எல்லாம் நைட்டு வேலை காட்டுவாரு, காட்டுவாரு. கஷ்டப்பட்ட உலகம் பாருங்க மக்களே. நான் வந்து 5 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு 6ஆவது நாள் தான் ரெஸ்ட் எடுக்குவேன். அந்த நாளுமே நான் விட்டுட்டு வந்துருக்கிறேன். அதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க மகன் வந்து வாரம் எல்லாமே தூங்கிதான். இன்னைக்கு அவன் தூக்கத்துல எழுப்பினது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. சரி, கூட்டிட்டு போறது ஓகே. எந்த ஹோட்டல் கூட்டிட்டு போறேன், என்ன வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் எப்படி சொல்லிருக்கோம். அப்புறமா வெஜ் ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறமா பியூர் வெஜ் தான் உனக்கு. நீ உமன்ஸ் டே அதுமா பியூர் வெஜ். உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பு இல்ல. அழகா சாப்பிட்டு பியூர் நல்லா மீல்ஸ் வாங்கி தரேன். அந்த மீல்ஸ் தான் காலையில எங்க வீட்லயே செஞ்சாங்க. சாம்பார் செஞ்சு வச்சுங்க, நல்ல மீல்ஸ் வாங்கி தரேன். பருப்பு பொடி போட்டு நெய் ஊத்தி குழம்பு நீ சாப்பிடு. அப்படியே அதை சாப்பிட அதுல ஒரு டேஸ்ட் வரும் பாரு. வாவ், வாட் a பியூட்டி. சாப்பிட கூடாது இன்னைக்கு. எங்களுக்கு பிடிச்சதுதான் நாங்க சாப்பிடுவோம். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பியூர் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வரணும். பியூர் நான்வெஜ்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் அது போடலாமா, இல்ல அது கூட வேணாவா? அதெல்லாம் வெஜ். எப்படி வெஜ் ஆகும் அதெல்லாம்? ஆமா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வெஜ் தான். வெஜிடேரியன் எதாவது யூஸ் பண்றாங்களோ அது வெஜ் தான். வெஜிடபிள்ஸ் அது கூட தெரியல. வெஜிடபிள்ஸ் வெஜ் தானே. என்னடா இதுடா டேய், உங்க அம்மா என்னடா இப்படிங்கிறாங்க டேய், எல்லாம் சொல்லிக்குறா நீயாவது. நான் ஒரு பாட்டு இங்கிலீஷ்ல பாடுவேன், அதை வந்து நீ தமிழ்ல என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல் கூட்டு போறேன். நான்வெஜ் ஹோட்டலுக்கு இல்ல, ஷாப்பிங் கூட்டு போறது. வெஜ் நான்வெஜ் ஹோட்டல் அது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சு? நான் ஒத்துக்கையில, நான் வெஜ்ஜின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்ற பாட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து இப்ப நான்வெஜ் ஹோட்டல் கூட்டு போவேன், இல்ல வெஜ் ஹோட்டல். சரியா? ஓகே. Why you left me, your artist stone or what? Why you left me, your artist stone or what? அதானே. Yes, லைன் பாடு. ஏன்டி என்ன விட்டு போறேன், அது மட்டும் தான் தெரியும். சரி விடு, நான் உனக்கு இன்னொரு இது கொடுக்குறேன். நான் அந்த பாட்டை பாடுறேன், அந்த பாட்டை வந்து நீ எக்ஸ்பிரஷன் கொடு. ஓகேவா? சரி. ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன உன் நீ எக்ஸ்பிரஷன் கொடுத்துறியே. சரி, நான் சரி ஓகே ரெடியா. ஏண்டி விட்டு போன நான் அப்புறம் வெஜ் ஹோட்டல் கூட்டுருவோம். ஓவரா பண்ணிருந்தா ஏதோ போனா போதுன்னு ஓவரா பேசுங்கிற. நீ பண்றத நான் சொல்றேன். ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன. கொடுத்துட்டியா? சரி ஓகே, பக்காவா கொடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். கைதட்டு பாட்டு பண்ணல, கைதட்டுப்பா. ஏய், வண்டி அப்படிதான் இந்த பக்கம் எதுக்கு போயிருக்கீங்க? இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதனால தான் இந்த பக்கம் வண்டியை திருப்பிக்கிறேன். என்ன ட்விஸ்ட்? அது ஒரு சஸ்பென்ஸ். கரெக்டா உங்களுக்கு கிளாஸ்ல தான் தெரியும். ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? ஆமா. இல்ல சர்ப்ரைஸ்னா எங்களுக்கு கேக் வெட்டுறீங்களா உமன்ஸ் டேக்கு? இருக்கலாம், அப்படி கூட மாத்தி கூட பண்ணுவோம் நாங்க.
சொல்லுப்பா சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் மண்டி அடிச்சுற மாதிரி இருக்குது. சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்ல. நம்ம எல்லா உமன்ஸ் எல்லாம் போனோம்ல, மனசியை மட்டும் வீட்டு போயிட்டோம்ல, அதுக்கப்புறமா அவ வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்பா, என்ன மட்டும் ஏன் விட்டு நீங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனாலதான் அவங்களும் 2 பேரும் பிக்கப் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓ ஐ சி. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோமா? வீட்டுக்குலாம் போல, பாதி தூரம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால பாதி தூரம் போய் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே நோ ப்ராப்ளம். தீரன் எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்க? நாங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தீரன் வந்து உத்து பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஏன் அவனை வந்து வீடியோல காமெடி பண்றீங்க, ஃபேஸ் ரீல் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க. சில பேர் கூட திட்டுறீங்க. காரணம் என்னன்னா எங்க வீட்டுல வந்து எங்களை போட்டு திட்டுறாங்க. சரி, அது வந்து அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் பர்மிஷன் காமிக்கல குழந்தைய வீடியோல காமிக்கிறதுக்கு. அதுக்காக தான் நாங்க இன்னும் காமிக்காத இருக்கிறோம். வேற எந்த காரணமும் இல்லை. என்னப்பா சொல்ற, காமிச்சிடலாமா? இல்ல இப்ப கொஞ்சம் சிக்கா இருக்காரு, அதனால அடிக்கடி உடம்பு ஃபீவர் கோல்டு எல்லாம் வருது. ஏற்கனவே அவனை நாங்க அந்த பொம்மை போட்டு பார்த்து எங்க வீட்டுல திட்டுறாங்க. இது மாதிரி நீங்க போடுறதுனால குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அமைதியா இருக்கோம். தீரன் வந்துட்டாரு. தீரன் இஸ் கோயிங் டு ஸ்லீப் நவ. தீரன் வந்தா இப்ப இவனை நாங்க வந்து தூங்க வைக்க போறோம். தூங்க வச்சாதான் நாங்க போக முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க இந்த ஹோட்டல் கூட்டிட்டு போய் பட்ட அவஸ்தை இருக்கே. லாஸ்ட் டைம் நாங்க கூட்டிட்டு போயிட்டு மேடம் நல்லா தான் சாப்பிட்டு இருக்காங்க. நான் குழந்தைய தூக்கி வச்சுன்னு ஒரு கையில குழந்தை ஒரு கையில சாப்பிட்டு இருந்தேன். மேடம் வந்து ஒரு கையில போன் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க. பார்த்துட்டு நீங்க வந்து நாங்க வந்து ஏதோ கண்டென்ட்காக போட்டா நினைச்சுக்காதீங்க. அது உண்மையா நடந்த சம்பவம் நம்பர் 1. அவன் வந்து எங்க அப்பா கிட்ட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். நான் என்ன பண்றோம்? அதனால வேற ஒண்ணும் கிடையாது. நான் வந்து வச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா அவரு தான் என் மகன் நானே பாத்துக்கிறேன். இது எல்லாமே ரீல் மக்களே. நாங்க வெயிட் பண்ணவங்க வந்துட்டாங்க. முன்னாடி வராங்க பாருங்க, ஹோட்டல் எங்கேயும் முன்னாடி போயிட்டு இருக்காங்களே, அங்க போய் நின்று இருக்காங்க பாருங்க. இருக்கணும் வாங்க, நாங்க காமிக்கிறோம். பாத்துற வண்டி வருது, அத பாருங்க மக்களே. எங்க மாமா வந்து அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஹாய் ஹோட்டல், ஹாய் ஹோட்டல், இறங்கி வாங்க. ஹாய் ஹோட்டல் பொரியா? ஹாய் நித்து. அவர் பாருங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வச்சு மாசம் வந்து பாரு. இந்த வீடியோல பாருங்க 10 பேரா ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் ஆச்சு. இவங்க தான் அந்த மனஸ்வி, ஹோட்டல் மனஸ்வி. மொத்தம் 8 பேர் இருக்குதா? 1 2 3 4 5 6 7 தீரனோட சேர்த்து 9. ஆமா 9 மெம்பர்ஸ். ஹாப்பி உமன்ஸ் டே. வெரி குட், ஹாப்பி உமன்ஸ் டே. அவ சில்ட்ரன் தானே. சாரி, இருந்தாலும் உமன் தானே. அவ இங்க உமன், அவ குழந்தை தானே. இப்ப அவ ஹாப்பி அட்வான்ஸ் உமன்ஸ் டே. ஃபியூச்சர்ல நீ உமன்ஸ் டே கொண்டாடுவல, அதுக்கு இப்பயே உனக்கு வாழ்த்துக்கள். ஓகே, உமன்ஸ் டே முன்னிட்டு நம்ம வந்து எல்லாம் வெளியே போய் சாப்பிட போறோம். ஓகேவா? இன்னும் பண்ண என்ன சாப்பிடுவ நீ? பிரியாணி. பிரியாணியா? குட் குட் குட்ரா குட்ரா மனுஷன். நானும் அதேதான் சாப்பிடுவேன். அதேதானே, என்ன சாப்பிடுவ? அதேதான். நானும் பிரியாணி தான். பிரியாணி சாப்பிடுவியா? பிரியாணி அங்க இல்ல, பிரியாணி. பிரியாணி. ஓகே, நீ என்னப்பா சாப்பிடுவ? நாங்க மெனு கார்டு பார்த்துட்டு இல்ல நாளைக்கு சொல்லிட்டேன். நானும் பிரியாணி தான். பிரியாணி, சிக்கன், ஃபிஷ், அதுக்கப்புறமா நியூடுல்ஸ். ஆனா மறந்த அதுல தக்காளி வெங்காயம் கூட உனக்கு வந்துட கூடாது. வெஜ்ஜி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன். ஓகே, நீ என்னவா சாப்பிடுவ? நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன். நீயும் பிரியாணியா? எல்லாம் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா? சரி மனுஷவி, அவ்வளவுதான். கடை கிட்ட வந்துருச்சு. நம்ம போன மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணி ஃபுல்லா சாப்பிடுறோம். ஓகே, நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 குஸ்கா, நூடுல்ஸ், சில்லி சிக்கன், அப்புறம் வந்து ஆல்ஃபமாம் தான் வந்து அங்கே ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ஃபமாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன சாப்பிட்டோன்னு மட்டும் தான் போடுவோம், சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அதுக்கு முன்னாடி மனசு எப்படி சாப்பிட்டாங்கன்னு ஒரு முறை அவங்களை கேட்டுக்கலாமா? சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே.